ஒரு மனுஷன் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் அவனை தீர்மானிக்கிறது பேப்பர் தான். பிறந்த உடனே பிறப்பு சான்றிதழ், இறந்த உடனே இறப்பு சான்றிதழ். இதெல்லாம் விட ஒரு சின்ன பேப்பர் தான் ஒரு மனுஷனையே தீர்மானிக்குது. அந்த பேப்பர் நினச்சா ஒருத்தரோட வாழ்க்கையை எப்படினாலும் மாற்றலாம். அதுதான் பணங்கிற பேப்பர். இதே மாதிரி தான் ஒரு பேப்பர் நம்ம கதாநாயகனோட வாழ்க்கையை மொத்தமாக மாற்றிடுச்சு. ப்ரெஷர்லாம் எடுக்க மாட்டோம்ப்பா. மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் கண்டிப்பா. ஃப்ரெஷர்லாம் எடுக்க மாட்டோம்ப்பா. மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அட போங்கடா. சொல்லு ராம், இது எங்க அம்மா அப்பா எல்லாரும் லைஃபும் ராம். ஏதாவது பேசு ராம். நானே வேலை கிடைக்கலன்னு கடுப்புல இருக்கேன். எரிச்சல கிளப்பாம என்ன சொல்ல வந்தியோ நேரடியா சொல்லி. நான் போகணும் ராம். ஹலோ ஹலோ. ஏன்னா இங்கே வந்து உட்காந்துருக்க, ஃபோன் எடுக்க மாட்டேங்க. என்ன பிரச்சனை சொன்னாலும் தெரியும். சொன்னா மட்டும் தீர்த்து வச்சிருவியா? மனசம்னா ஏதாட்டு பிரச்சனை இருக்குதான்டா செய்யும். எப்படியா உட்காந்தா சரியாயிருமா? வா எஞ்சிப்போம். என்ன சொன்ன? மனுஷனா 1008 பிரச்சனை இருக்க தான் செய்யுமா? கரெக்டு தான். உனக்கு என்னப்பா, பார்க்கறதுக்கு வேலை இருக்குது, மாதம் ஆனால் சம்பளம் வருது, அதனால் உனக்கு இந்த 1008 பிரச்சனையெல்லாம் ஒரு பிரச்சனையாகவே தெரியாது. ஆனால் எனக்கு அப்படி இல்லை. எனக்கு இருக்கிறது 2 பிரச்சனை தான். எனக்கு மட்டும் இல்லை, என்ன மாதிரி இருக்கிற எல்லாத்துக்கும் இதான் பிரச்சனை. ஒன்று, படித்த படிப்புக்கு ஒரு நல்ல வேலை. எங்கே போனாலும் ப்ரெஷர்லாம் எடுக்க மாட்டோம் சொல்லியே காலேஜ் முடிச்சு 2 வருஷம் ஆகியும் வேலை கிடைக்காம ஏதோ கிடைச்ச சின்ன வேலையை பார்த்துட்டு நாயா போய் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இதோ இப்போ கூட ஒரு இன்டர்வியூ போயிட்டு வந்தேன். அவனும் அதே கொஸ்டின் தான் கேட்டான், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காப்பான்னு. சார் இல்லை சார்ன்னு சொன்னேன். ப்ரெஷர்லாம் எடுக்க மாட்டோம்ப்பான்னு சொல்லிட்டான். இல்லை, எனக்கு ஒரு விஷயம் புரியலை. எங்கே போனாலும் எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் தான் எடுப்போம்னா பிறக்கும் போது எல்லோரும் எக்ஸ்பீரியன்ஸோடையா பிறப்பாங்க? வாய்ப்பு கிடைச்சா தான் இங்கே எல்லோரும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக முடியும். அது வரைக்கும் இங்கே இருக்க எல்லாருமே ஃப்ரெஷர் தான். வாய்ப்பு கிடைக்காம போனதில் நானும் ஒருத்தன். இன்னொன்று என் கனவு. வேலை தான் கிடைக்கல, கனவையாவது நிறைவேற்றலான்னு பார்த்தா இங்கே கனவு நிறைவேற்றினா கூட காசு வேணும் போல். ஒரு படம் எடுத்தேன், அதுவும் பாதியிலே எனக்கு. இது எல்லாத்தையோட ஹைலைட்டான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. 6 வருஷமாக ஒருத்தி லவ் பண்ணான். இதோ இப்போ கால் பண்ணிவிட்டு, உனக்கு எனக்கும் செட் ஆகாது, நீ என்ன பண்ணுறேன்னு உனக்கே தெரியல ராம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டா. நானும் என்ன பண்ண போகிறேன்னு தெரியாமல் இருக்கேன். நீ வேற சாரில, வேலை கிடைக்கல, அவள் வேற விட்டுட்டு போயிட்டா. எல்லா கோவத்தையும் நான் வாமண்ட காமிச்சிட்டேன். தப்பாக நினச்சிக்காத. அதை விடல, உரிமை எங்கே இருக்கோ கோவமாக தான் வரும். ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ. அவன் அப்படி சொல்லிட்டான், இவன் அப்படி விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காந்துருந்தா இப்படியே தான் இருக்கணும். அதனால் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு உனக்கு என்ன தோணுதோ அதை செய். முதல்ல நான் சொல்கிறத சொல்லிட்டேன். இனிமேல் உட்காந்துட்டு இருக்கிறதும் அதை தாண்டி போய் சாதிக்கிறதும் இது வாங்கல தான் இருக்கு.
ப்ரெஷர்லாம் எடுக்க மாட்டேன்ப்பா. மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் கண்டிப்பா. நான் போகணும் ராம், நான் போகணும். ஃப்ரெஷர்லாம் எடுக்க மாட்டோம்ப்பா. மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். உனக்கான கனவை நீ சுமக்காதவரை சில காகிதங்கள் தான் உன்னை தீர்மானிக்கும். தூக்கி எறிய வேண்டியது காகிதங்களை மட்டுமல்ல, உன்னை தடுக்கும் பயத்தையும் தான். கடந்து போ, காலம் உனக்காக காத்திருக்கிறது.